இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 திருக்கோயில்களில் 25 புதிய திட்டப்பணிகள் மற்றும் 4 அலுவலக கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி வாயிலாக இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். உடன் தலைமைச் செயலாளர் மற்றும் இந்த துறைக்கான அமைச்சர் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 11 திருக்கோயில்களுக்கு 25 புதிய திட்டப்பணிகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து துவங்கி வைக்கிறார். அதே போல புதிய அலுவலகம் மற்றும் இந்த அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு கட்டிடங்களுக்கு கிட்டத்தட்ட 42 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 15 திருக்கோயில் மண்டபங்களையும் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டப்பணிகளை தொடர்ச்சியாக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையிலே புதிய திட்டங்களுக்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். புதிய கோவில் திருப்பணிகளுக்கும் அதே போல கோவில் மண்டபங்களுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தபடி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சிறப்பு தொகுதி பணங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்போது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பழைய கோயில்களை புதுப்பித்தலும் அதே போல புதிய கோயில்களுக்கு மேலும் மெருகூட்டும் வகையிலும் பல்வேறு திட்டப்பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. மேலும் புதிய அலுவலர்கள் நியமித்தல், அதே போல புதிய கட்டிடங்கள் அமைத்தல் என உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்றுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். திருக்கோயிலில் 23 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அணுகுசாலை, தடுப்பு சுவர் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நாகப்பட்டினம் மாவட்டம் துளசியாபுரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.